Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 27/6/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் யூஜி 2025 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ரிவைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபீஸ் உயர்த்தப்படுமா அப்படின்னு நேற்று நைட்டு ஒரு 8:45க்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது இன்னமும் அஃபீஷியலாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணல, கூடிய விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அடுத்த ஸ்லைடில் இப்போ திரும்பவும் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் அப்படிங்கிற ஒரு காலமே கிடையாது. அதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறதும் சொல்லலை. ஸோ அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு என்னாச்சு, இந்த வருஷம் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு கிடையாதா, அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸையும் பார்க்க போகிறோம். அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், கவுன்சிலிங் அப்டேட்ஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷன் தொடர்பான அப்டேட்ஸு, அதே போல் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ப்ராஸ்பெக்டஸில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது அவைலபிளாக இருக்குது. இது ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ண போது வந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13.5 லட்சம், என்ஆர்ஐ கோட்டானா 24.5 லட்சம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. என்ஆர்ஐ லேப்ஸ்டாக இருந்தால் 21.5 லட்சம். ஓகேங்களா? அப்போது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 லட்சமும் எக்ஸப்ட் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், ஓகேங்களா, என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 லட்சமும் என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 21.5 லட்சமும் ஃபீஸ் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸில் இருந்துச்சு. இப்போது ஃபீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி உயர்த்தப்படலாம் அப்படின்ட்டு நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். கவர்மெண்ட் காலேஜுக்கும் அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லேயும் ஃபீஸ் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13.5 லட்சம் அப்படிங்கிறது என்னவா மாறுது, 15 லட்சமாக மாறுது. அப்போது 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உயர்த்தியிருக்கிறாங்க. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 24.5 லட்சமாக இருந்தது, இப்போ 27 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது உயர்த்தப்படுகிறது அப்படின்னா இது தகவல், கல்லூரியிலிருந்து வந்திருக்கிற தகவல். கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இதற்கான அப்டேட் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது நடக்காத வரைக்கும் சந்தோஷம், ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரி, இப்போது இன்னொரு காலத்தை காணுங்க சார், என்ஆர்ஐ லேப்ஸ்டு. ஓகேங்களா? முன்னாடி ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 21.5 லட்சமாக இருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆச்சு? திரும்பவும் ஒரு டைம் அதை காமிக்கிறேன். இந்த காலம் 21.5 லட்சமாக இருந்த இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னாச்சு, அந்த கோட்டா இல்லையா அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். இப்போது அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டிலிருந்து கிடையாது. இதற்கு முன்னதாக என்னது இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுக்கு என்ஆர்ஐ கோட்டா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கும், கவுன்சிலிங் போயிட்டுருக்கும். சீட் எடுக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. என்ஆர்ஐ பேரண்ட்ஸு ஆர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸு அதில் வேக்கண்ட் இருக்கிற சீட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்க,
தேர்ட் ரவுண்ட்லேருந்து ஆர் செகண்ட் ரவுண்ட்லேருந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டாக மாற்றுவாங்க. அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதற்கு முன்னதாக 21 லட்சமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அதற்கு பதிலாக என்ன நடக்க போகுது அப்படின்னா, என்ஆர்ஐ கோட்டா 3 ரவுண்டு வரைக்கும், அதாவது மாப்பப் ரவுண்டு வரைக்கும் என்ஆர்ஐ சீட்டை ஃபில்லப் பண்ணுவாங்க. இன்கேஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் அப்படிங்கிறது 100% ஃபில்லப் ஆகலை, அதில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டை என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 15 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதாவது காலியிடங்கள் இருக்கும் பட்சத்தில், ஓகேங்களா, வேக்கன்சிஸ் 3 ரவுண்டுலேயும் என்ஆர்ஐ கோட்டா ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது என்ஆர்ஐ லேப்ஸ்டாக கன்வெர்ட் ஆகாது. அதற்கு பதிலாக எங்கே கொண்டு வந்துடுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கொண்டு வந்துடுவாங்க. இது எதுக்கு சார் இப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போது என்ஆர்ஐ கோட்டா சீட்டு ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்க, அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டை அவங்களே ஃபில்லப் பண்ணுற மாதிரி அப்படின்னா கல்லூரியில் அட்மிஷன் போட முடியாது. அதற்கு பதிலாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரே ஒரு கல்லூரியை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அந்த கல்லூரியில் அட்மிஷன் போடுற மாதிரியான ஒரு சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த லூப் ஹோலை பிளாக் பண்ணுறதுக்கு தான், அந்த லூப் ஹோலை அடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 ரவுண்டு வரைக்கும், ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, அதாவது மாப்பப் ரவுண்டு வரைக்கும் என்ஆர்ஐ சீட்ஸ் மட்டுமே, என்ஆர்ஐ கோட்டா மட்டுமே ஃபில்லப் பண்ணுவாங்க. அதன் பிறகும் உங்களுக்கு என்ஆர்ஐ சீட் வேக்கண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கடந்த ஆண்டு வரை என்ஆர்ஐ லேப்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஆண்டிலிருந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட் வந்தால் தான் அந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கிறதற்கான வாய்ப்பு உள்ளது. என்ஆர்ஐ லேப்ஸ்டாக ஒரு சில கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள் பெயரில் அந்த கல்லூரியை மட்டும் போட்டு அதில் அட்மிஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்கேஸ் 3 சுற்றுக்கு பிறகு என்ஆர்ஐ சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வேக்கன்சிஸை சீட் மேட்ரிக்ஸில் எங்கே கொண்டு வருவாங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேக்கன்சியாக கொண்டு வந்து, ஓகேங்களா, அதை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தகவல். இந்த அப்டேட் எல்லாமே கூடிய விரைவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது அதிகாரப்பூர்வ தகவலாக நம்ம எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு இது செய்தியாக மட்டும்தான் வந்துட்டுருக்குது. இது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா ஒன்று, இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டால் தான் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குது. அந்த முறைகேடையும் தடுக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக கொண்டு வந்தால் அதை யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காகவும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து மாநிலங்கள்லேயும் இதே நடைமுறை தான் இருக்குது. என்ஆர்ஐ சீட்டு 3 ரவுண்டு வரைக்கும் ஃபில்லப் பண்ணுறாங்க. அதற்கும் பிறகு உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு சீட்டுனாலும் அந்த சீட்டு கவுன்சிலிங் மூலமாக தான் எடுக்கணும். ஒரு ஃபேக் ஏஜென்ட் மூலமாகவோ கல்லூரியின் வாயிலாகவோ அட்மிஷன்ஸ் நடக்கக்கூடாது. அந்த முறைகேடுகளை தடுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முறை அப்படிங்கிறது அமல்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்ஆர்ஐ லேப்ஸ்டு இந்த வருஷம் அதாவது இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் மற்றும் காரணிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி
உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.